ஆலமரம் இது மரம் அல்ல, காடு. பல நூற்றாண்டுகளாக, ஏன் 1000 ஆண்டுகளை கடந்தும் பல்வேறு சூழல் மாற்றங்களுக்கும் பல்வேறு நாகரிகங்களின் வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் சில மரங்கள் சாட்சியாக நிற்பதுண்டு. அந்த வரிசையில் சிறப்பிடம் பெற்று நிற்பது நம் ஆலமரம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிழல் தரும் மரமாய், பறவைகளின் கூடுகளுக்கு இடம் தரும் அற்புதமான மரமாய், பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவும் தாயாய் விளங்கும் ஆலமரங்களில் சில ஆலமரங்களின் ஆரம்பம் அதிர்ச்சி ரகம். வணக்கம். லெட் நேச்சர் லிவிற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஆலமரம் பற்றி. பொதுவாக மரங்கள் ஒரு குறிப்பிட்ட முறையில் வளரும். ஆனால் ஆலமரத்திற்கு 2 வகையான ஆரம்பம் உண்டு. முதல் வகை அமைதியாக தன் வாழ்க்கையை நிலத்திலிருந்து துவங்குகிறது. ஒரு சிறு விதை மண்ணில் விழுகிறது. சூரிய ஒளியின் உதவியால் மெல்ல மெல்ல சிறு செடியாக முளைக்கிறது. மெல்ல மெல்ல மரமாக வளரும் அதன் கிளைகள் பறந்து விரிகின்றன. அந்த கிளைகளிலிருந்து விழுதுகள் கீழ் நோக்கி செல்கின்றன. இந்த விழுதுகள் காற்று வேர் என்றும் ஆகாய வேர் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த விழுதுகள் நிலத்தை தொட்ட பின் தடிமனாகி உறுதியாக மாறி புதிய மரத்தண்டுகளாகின்றன. அதாவது ஒற்றை மரம் ஒரு ஒட்டுமொத்த உயிரமைப்பு போன்று மாறிவிடுகிறது. ஆனால் ஆலமரத்தின் மற்றொரு வகையான துவக்கம் மிகவும் வித்தியாசமான ரகம். பறவை ஒன்று ஏதேனும் மரக்கிளையில் ஆலமர விதையை போட்டுவிடுகிறது. அங்கு அந்த விதை முளைத்து தன்னுடைய ஆகாய வேர்களை கீழ் நோக்கி அனுப்புகிறது. கீழே செல்லும் ஆகாய வேர்கள் மண்ணை தொட்டதும் உறுதியான தூங்கல் போன்ற தண்டாக மாறுகின்றன. காலப்போக்கில் மேலும் மேலும் விழுதுகள் கீழ்நோக்கி வருகின்றன. அவை தங்களுக்கு இடம் கொடுத்த மரத்தை சுற்றி வளைத்து மெல்ல மெல்ல தங்கள் கட்டுக்குள் கொண்டு வருகின்றன. சத்துகள் ஏதும் கிடைக்காமலும் சூரிய வெளிச்சத்தை பெற முடியாமலும் அந்த மரம் மெல்ல மெல்ல அழிந்துவிட ஆலமரம் இப்பொழுது ஒற்றை காட்டு அரசனாக வலுவாக நிற்கிறது. இத்தகைய ஆலமரங்களின் தண்டுகளின் உள்பகுதி வெறுமையாக வெற்றிடமாக இருக்கும். தனக்கு இடம் கொடுத்த மரத்தையே அழித்து வலுவாக நிற்கிறது இந்த முறையில் உருவான ஆலமரங்கள். துவக்கம் 2 வகை. ஒன்று மண்ணிலிருந்து, ஒன்று காற்றிலிருந்து. ஆனால் இரண்டும் அற்புதமான மரங்களாய் வளர்ந்து தாங்களே ஒரு சிறிய காடு போன்ற தோற்றத்தையும் சூழலையும் தருகின்றன. பல 100 ஆண்டுகளாக வாழும் ஆலமரங்கள் 4 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பில் பறந்து விரிந்து இருக்கின்றன. நம் முன்னோர்கள் கூறுவது போல ஆலமரம் காட்டில் வளருவதில்லை, அதுவே காடாகிறது. ஒற்றை ஆலமரம் பறவைகள், குரங்குகள், பாம்புகள், எறும்புகள், கும்பிடு பூச்சி வகைகள் மற்றும் ஆயிரக்கணக்கான பூச்சிகளுக்கு வாழ்விடம் அளிக்கிறது. அதன் பழங்களை பல்வேறு பறவைகளும் உண்ணுகின்றன. சுற்றுச்சூழலியலாளிகள் ஆலமரத்தை ஆளுமை உயிரினம் என்றே அழைக்கிறார்கள். ஆலமரம் அழிக்கப்பட்டால் அந்த பகுதியின் சுற்றுச்சூழல் முற்றிலுமாய் பாதிக்கப்பட்டுவிடும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் பல்வேறு நோய்களை தீர்க்க ஆலமரத்தின் பல்வேறு பாகங்களும் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன. செரிமானத்தை மேம்படுத்த, காயங்களை குணமாக்க, வீக்கத்தை தணிக்க, ஈறுகளை பலப்படுத்த, பெண்களின் இனப்பெருக்க மண்டலத்தின் நலனை மேம்படுத்த, சரும பிரச்சனைகளை போக்க மற்றும் நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்த என பல்வேறு நோய்களுக்கு ஆலமரத்தின் பாகங்கள் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன. நீண்ட ஆயுள், ஞானம், நிழல் மற்றும் ஊட்டம் ஆகியவற்றின் குறியீடாக ஆலமரம் விளங்குகிறது. ஆலமரம் சுற்றுச்சூழலுக்கு இன்றியமையாத மரமாகும். அதன் விழுதுகளை வெட்டுவதோ மேடைகளை போட்டு அதன் வேர்களுக்கு துன்பம் விளைவிப்பதை அறவே தவிர்க்க வேண்டும். இயற்கையை வளமாக மட்டும் பார்க்காமல் உறவாக பார்ப்போம். உறவை பலப்படுத்துவோம். இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்து எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.